அதாவது பிறப்பு, குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்ச்சி. இந்த இயற்கை நிகழ்ச்சி பத்தி நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்கிறோம். அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டில் 10-15 குழந்தைங்க இருக்கும். அது அவங்களுக்கு எவர் பிரெக்னென்ட் தான். அந்த மகள் பாத்தீங்கன்னா, மகளிர் அந்த தாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எவர் பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல. ஏன்னா அது ஒரு இயற்கை நிகழ்ச்சி, வீட்டை சார்ந்தது தான். எப்படி அது ஒரு இன்பமான ஒரு நிகழ்ச்சி. பிறப்பு, குழந்தைக்கு பிறப்பு கொடுப்பதுங்கிறது பெரிய ஒரு இதே கிடையாது. இது நம்ம தவறுதலா இப்போ ஹாஸ்பிட்டல் ஹைடெக்லாம் இருக்கிறதுனால அதுல உள்ள குறைகள் வேணா நம்ம கஷ்டம் இல்லாம பண்ணிக்கிறதுக்கு வசதிகள் இருக்கே தவிர, இது வரைக்கும் ரொம்ப டென்ஷனே ஆக வேண்டாம். ஈஸியா ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னாக்க பிறப்பு என்பது ஒரு இயற்கை நிகழ்ச்சி. இந்த இயற்கை நிகழ்ச்சியை நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ஹை டென்ஷன் ஆயிடுறது. ஏன்னா இந்த குழந்தை ஒரே ஒரு குழந்தை தான் பெத்துக்க போறதுனால, நீங்க பாட்டி தாத்தாவை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ பாட்டி நீ குழந்தை ஒரு 10 குழந்தை பெற்றிருக்கியே அப்படிங்கள்ட்ட. ஏன்னா கூட்டு குடும்பம் இல்லை, தனி குடும்பம், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் இல்ல, அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, பாட்டிக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அவங்கள்ட்ட இன்டராக்ட் பண்றத கேவலமா நினைச்சிட்டோ அல்லது ஒரு கௌரவ குறைச்சலாவோ ஒரு ஈகோ கிளாஷ்ல கேட்கறது இல்ல. அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களை அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. இந்த டெலிவரிக்கு டாக்டர் ரெடி பண்றது, மெடிக்கலா எப்படி இருந்தாலும் உங்களை டெலிவரி பண்ண போறாங்க. நீங்க நார்மல் டெலிவரி பண்ணாலும் சரி, ஆபரேஷன் மூலியமாக டெலிவரி பண்ணாலும் அவங்க டியூட்டி அவங்க செய்ய போறாங்க. தட் இஸ் தர் டியூட்டி. இது வாலண்டரி ப்ராசஸ். எப்படி ஒரு இயற்கை, ஒரு இன்பமான நிகழ்ச்சி ஒரு பெண்ணுக்கு. பெண் என்பவள் பாத்தீங்கன்னாக்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நாளைக்கு மனைவியா இருக்க விரும்புறா. அதுக்கப்புறம் கேட்டு பாருங்க, நான் தாயா தான் இருப்பேன் அப்படிங்கிறா. அவ அந்த மனைவிங்கிறத குழந்தை பிறந்த உடனே 90% என்ன பண்ணிடுறா, தூக்கி போட்டுறா. ஏன்னா அவ்வளவுக்கு அந்த தாயோட இன்ஃபுளுயன்ஸ், அந்த மதர்ஹுட்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனா அந்த ஆண்மகன் பாருங்க அப்படி இல்ல. அந்த ஆண்மகன் பாத்தீங்கன்னாக்கா எப்போதாலும் ஹஸ்பண்ட், ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அப்பாவா இருக்க, நான் இந்த பையனோட அப்பா அப்படின்னு இருக்கிறது ரொம்ப 10%. அது நம்ம பொருளாதாரத்துக்கு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் எப்பயுமே தலைவராக இருக்கிறாரு. பிளஸ் பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட், நான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஈகோ. ஆஃப்டர் ஆல் த ஹோல் ஹியூமன் பீயிங்கே பாத்தீங்கன்னாக்கா மேட் அவுட் ஆஃப் அ மேன் அண்ட் உமன். ஒரு பெண் என்றால் அவள்கிட்ட ஆணும் இருக்கிறது, ஒரு ஆண் என்றால் அவள்கிட்ட பெண்ணும் இருக்கிறது. இது 2 பேரும் தப்பு தாளம் போடாம ஒரு ஆர்கெஸ்ட்ரா. என்ன, இந்த பையன் ஒரு அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிறந்தவன் தான், அந்த பெண் அப்பாக்கு அம்மாவுக்கும் பிறந்தது தான். 2 பேர்த்தையும் 2 குணங்களும் இருக்கு. இது கொஞ்சம் பிரசனை கூடாதனால இது பெண் ஆயிடுது, அது ஆண் ஆயிடுது, அவ்வளவுதான். இது 2 பேரும் ஒரு தப்பு தாளம் போடாம ஆஸ் அ ஹோல் ஹியூமன் பீயிங் பெற்றோர்களா இருந்து செயல்பட்டாங்கன்னாக்க அது ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி, ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி அந்த குழந்தையை சிறப்பாக வளர்க்க முடியும். ஆர்கெஸ்ட்ரா கேட்க இனிமையா இருக்கும். அதாவது ஒரு கூட்டு முயற்சி. சோ பேரண்டிங்கிறது பெற்றோர்கள், இப்ப தாய் தந்தை என பிரிக்கல, பெற்றோர்கள்ங்கிறது ஒரு கூட்டு முயற்சி. பிறப்பை பற்றி சொன்னேன். பிறப்பு என்பது கிளைமேக்ஸ். ஒரு பெண் அதோட the happiest on the earth, the orgasmic to the peak அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா அந்த டெலிவரி கொடுக்கறது தான். அந்த கம்ஃபர்ட் வேற எந்த நிகழ்ச்சியிலும் கிடைக்காது. உங்களோட ஹனிமூன் டேலையும் கிடைச்சிருக்காது, உங்களோட கடைசி நாள்லயும் அது கிடைக்காது. அது அவ்வளவு ஒரு ஆர்காஸ்மிக் பீக்னு சொல்வேன். அதுக்கு ஒரு ஜெனித். அதை நீங்க கிட்டே வர முடியாது. அப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னாக்க உங்களை ஹிப்னோடைஸ் பண்ணிக்க முடியும். அந்த பிறப்புக்கு உங்களை ரசிக்க முடியும். ரசிச்சீங்கன்னா டெலிவரி எப்படி இருக்கும், அப்படி நார்மல் டெலிவரி, பெயினே தெரியாது. சோ அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சி, ஒரு பயங்கர மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. உடலுக்கு எந்த உபாதையும் உங்களால ஃபீலே பண்ண முடியாது. பிகாஸ் நான் தான் சொல்றேன், ஆர்காசமிக்ல பீக் ஒன்ஸ், அதுவும் ஃபர்ஸ்ட் டெலிவரி அது கிடைக்கவே கிடைக்காது. சோ அதனால இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்ச்சி. அதனால நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அந்த பிறப்பு இது ஒரு பெரிய விஷயம், பிபி ஆகி இந்த குழந்தை காம்ப்ளிகேட் ஆகி உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் அந்த குழந்தையை பாதிக்கும். சோ அதனால அது தேவையில்லை. சரி, குழந்தை பிறந்துடுச்சு, பர்த் வெயிட், ஃபுல் டேர்ம் பேபி அவசியம். இல்லைன்னா அவங்க இன்குபேட்டர்ல வச்சிருவாங்க ஓரளவுக்கு. சோ உடனே என்ன பண்ண, தாய்ப்பால். எல்லா டாக்டரும் உடனே அட்வைஸ் பண்ணிடுவாங்க, ஒரு பீடியாட்ரிஷியன் இதெல்லாம் பார்த்து தாய்ப்பால் கொடுக்க. தாய்ப்பால் மூளைப்பால், பிரைன் ஃபுட் அப்படின்றே சொல்வேன் நான். இந்த தாய்ப்பாலோட அவசியம் ரொம்ப முக்கியம். மூளை வளர்கின்ற பருவம்னா
கர்ப்பத்தில் இருந்து மூளை வளர ஆரம்பிச்சிடுது. கர்ப்பத்தில் இருந்து ஆல்மோஸ்ட் 3 years குழந்தை வரைக்கும் மெச்சுரேஷன், அதாவது மூளை வளர்ச்சி படிப்படியாக வளருது. இதுல பிறந்த உடனே 25% தான் மூளை வளர்ந்திருக்கும். எல்லா மனிதர்களுக்கும், மனித குழந்தைகளும் எப்படி இருக்குன்னா 25% தான் மூளை வளர்ச்சி. மற்ற எல்லா அவயங்களும் வளர்ந்திருந்தாலும் மூளை ப்ரீமெச்சூர்டு தான். அந்த மூளை ப்ரீமெச்சூர்டு. வெயிட் கூட பாத்தீங்கன்னாக்கா 10% ஆஃப் த பர்த் வெயிட் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 கிலோ பர்த் வெயிட் ஒரு குழந்தைக்கு இருக்குன்னாக்கா கிட்டத்தட்ட 300 கிராம் தான் அந்த மூளையோட 25%. ஆனா அந்த 25% இருந்தாலுமே, ஏன்னா இந்த 25% தான் மூளை வெயிட் இருந்தாலுமே எல்லா ஃபீச்சரும் ரெடியா இருக்கும் வெளியில டேப் பண்றதுக்கு லைட்னிங் ஸ்பீட்ல. எப்படி ஒரு சிங்கத்தை குகுவில இருந்து எப்படி நம்ம திறந்து விட்டா அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாதிரி, இட் இஸ் வெயிட்டிங் டு பி டேப்ட் ஃப்ரம் த என்வைரன்மெண்ட். வெளி சூழல்ல இருந்து எல்லாத்தையும் கிரகிச்சிக்கிறதுக்கு அந்த 6 சேனல் நான் சொன்ன பாருங்க, கேட்கும் திறன், பார்க்கும் திறன், இந்த மாதிரி தொடு உணர்தல், இந்த மாதிரி ஒரு 6 சேனல், தொடு உணர்தல், டேஸ்ட், இதுல எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாமே ஃபுல். மூளை சைஸ் தான் சின்னதே தவிர எவ்ரிதிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் த என்வைரன்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது எப்படிலாம் அம்மா இதுக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி அடுத்த நிகழ்ச்சியில நம்ம பார்ப்போம்.